சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கலாம். நேரம் செல்ல செல்ல சிதம்பரத்தில் மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிச்சிருக்கு. காட்சிகளை முதல்ல பார்ப்போம். சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நிலவரம் பற்றி எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க நாம கேட்கலாம். வங்கக்கடலில் நடைபெறும் டிக்வா புயலானது மெல்ல மெல்ல கரையை நோக்கி வரும் பட்சத்தில் சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியில் நேற்று முதலே தற்போது காலை அதாவது நண்பகல் 2 மணி வரையில் பார்த்தோம்னாக்க மிதமான மழை என்பது பெய்திருக்கிறது. நேரமாக தற்போது சிதம்பரம் சுற்று வட்டார பகுதியில் அதுவும் குறிப்பாக கடலோர பகுதிகளான அண்ணாமலை நகர், பிச்சாவரம், சாமியார்பேட்டை, புதுப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலையிலிருந்து கொஞ்சம் மிதமான மழை பெய்து வந்த நிலையில் சிதம்பரம் நகர பகுதியில் தற்போது கனமழை என்பது பெய்ய துவங்கியுள்ளது. இதனால் இந்த பகுதியில் இந்த பேருந்து நிலையத்துக்கு வரும் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வராங்க. மேலும் இந்த பகுதியில் உள்ள இந்த பூக்கடை, இந்த பழக்கடைகள் உள்ளிட்ட இந்த கடைகளில் வியாபாரம் என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக சொல்லலாம். அதே போல் இந்த பகுதியில் பொதுமக்கள் வந்து செல்வதற்கு தொடர்ந்து இப்போ தற்போது கனமழை துவங்கியுள்ள நிலையில் அவர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக சொல்லலாம். வாங்கினா இப்போ இந்த பகுதியில் பூக்கடை வச்சுருங்க. இப்போ காலையிலேருந்து மழை பெய்யுது, இப்போ எப்படி பெய்யுது, வியாபாரம்லாம் பெய்யுது? காலையிலேருந்து ஒரு 10 மணி வரை மிதமான மழை பெய்யுது. 10 மணிலேருந்து அதிகபட்சமாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. யாருமே வரல, கடை எல்லாம் பாதிச்சு போயிடுச்சு. இந்த ஏகப்பட்ட பூ வாங்கிட்டு வந்து போட்டு எல்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டு நடமாட்டமே இல்லை. மழை அதிகரித்து டைம் ஆக அதிகரித்து வருது மழை. இப்போ காற்று எந்த அளவுக்கு வீசுது? காற்று 12 மணிலேருந்து அதிகபட்சமாக வீசிட்டு இருக்கு. இப்போ இந்த வியாபாரி சொன்னதை பார்க்கலாம், காலையிலேருந்து மிதமான மழையும் தற்போது கனமழை பெய்து வருவதால் இவர்களுக்கு வியாபாரம் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அண்ணா வணக்கம், நீங்கள் யார், என்ன பண்ணுறீங்க? நான் ஆசிரியர். இப்போ மழை ஒரு 11 மணிலேருந்து மிக இல்லாத கம்மியாக தான் இருந்தது. இப்போ என்ன பிரச்சனைனாக்கா மணி 2 மணிலேருந்து மிக கனமழை பெய்யுது. இயல்பு வாழ்க்கை மிக பாதிக்கப்படுது. பஸ்ஸு பேருந்துக்கு காத்திருக்கிறவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க. மருத்துவமனைக்கு போகிறவங்க மிக அவசரப்படுறாங்க.